அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்து சுகமாயிக்கிய? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்கு நான் சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்றோட தான் வந்திக்கிய. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போம் என்ன செய்துன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இவரத்தில் அவள் தான் எடுத்து வச்சுட்டிக்கிய. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் தான் எடுத்து வச்சுட்டிக்கிய. எப்படி என்ன அவளால் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். நான் அவள் ஒரு கப் எடுத்து வச்சுட்டிக்கிய. அது இல்லாமல் மேங்கோ சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிக்கு. நல்ல பழுத்த மேங்கோவாக ஈக்கணும். உங்களுக்கு விரும்பின நட் அதெல்லாம் போடலும். அது இல்லாமல் நான் டேட்ஸும் ஒரு 2-3 டேட்ஸை கட் பண்ணி வச்சுட்டிக்கு, சின்ன டேட்ஸாக பீஸாக. அடுத்தது உங்களுக்கு ஒயிட் சுகர் போடலும், ப்ரௌன் சுகர் எது வேணுமோ உங்களுக்கு போடலும். நான் இடத்துல ஒயிட் சுகர் எடுத்து வச்சுட்டிக்கிய, இல்லாட்டி கருப்பட்டியும் போடலும். அவள் இது நான் ஒயிட் அவள் தான் எடுத்து வச்சுட்டிக்கிய. ப்ரௌன் அவள் என்ன டீ கலர்ஸ்தால உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் அவல்லையும் செய்யலும். இது பொல்பனி ஸ்ரீலங்காட எம்டியில். அது உங்களுக்கு இருந்தா போடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. இந்த சுகர் பொடியத்தால் நான் பானியும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டியத்துக்கு எடுத்து இது இருந்தால் போட்டுக்கோங்க. அப்போ சுகரை வெயிட் பண்ணிக்கொள்ளும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவளை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்க, அவளை நான் நல்லா ஊற வச்சு இப்போ ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இந்த அவள் ஊறிக்கிய. இப்போ நாங்கள் இதை நல்லா இந்த வாட்டர் எல்லாம் இப்படி புளிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அவளை பொடியாக்க வேணும். இங்கே பாருங்க, இப்போ தண்ணி ஒரு சொட்டும் இல்லை. நல்லா நான் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதுக்கு நாங்கள் கட் பண்ணி வச்ச மேங்கோவை ஆட் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டாலும் நல்ல. மிச்சம் பொடியாய்க்குள்ளவான மிக்ஸ் பண்ணக்கொள்ளு. இப்போ நட்ஸை போட்டுக்கொள்வோம். இப்போ டேட்ஸையும் போட்டுக்கொள்வோம். இப்போ சுகரையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தயிரும் போடலும். தயிர் போட்டால் கொஞ்சம் அந்த கர்ட் அந்த ரைஸ் மாதிரி இருக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள். சோல்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு ஒருக்கா காட்ட மறந்த சோல்ட்டு. கொஞ்சம் சோல்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுகர் போடியத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆங்காட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை சுகரை செக் பண்ணிக்கோங்க போதுமானு சொல்லி. நீங்கள் சர்வ் பண்ண முந்தே கொஞ்சம் அதில் செக் பண்ணிக்கொண்டு சர்வ் பண்ணுங்க, டேஸ்ட் எப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்படி கிளாஸ் இருந்தால் இப்படி கிளாஸ்லேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலும். இல்லாட்டி இப்படி கப்புகள் இருந்தால் இப்படி இந்த கப்புலையும் போட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணலும். நான் இப்படி கிளாஸில் போட்டு சர்வ் பண்ணி காட்டியேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக. இங்கே பாருங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. மேங்கோ கொஞ்சம் நீங்கள் வச்சுட்டு மேலுக்கால டெக்கரேஷனுக்கு மேங்கோ கொஞ்சம் போட்டுக்கொள்ளலும். இப்போ அடுத்த கிளாஸ்களுக்கும் நான் சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்ல. ஈவினிங் ஸ்நாக் புலால் கேட்டால் ஒரு சின்ன பசி ஒன்றுக்கு உங்களுக்கு இப்படி செஞ்சு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலும். ஒரு 5 மினிட்ஸ் போகிறோம் இல்லை, குயிக்காக செஞ்சிடலும். ஹெல்த்தியும் தான். அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி பானியோ இல்லாட்டி இந்த ப்ரௌன் சுகரோ கருப்பட்டியோ என்ன சரி ஒன்று போட்டால் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கொள்ளலும். சும்மா இப்படி ஒரு கப்புக்கும் நான் போட்டு காட்டியேன். இங்கே பாருங்கோ, இந்த பானியை இப்படி பானி கொஞ்சம் பனியை ஊற்றிட்டு அது பிறகு நாங்கள் இதை போடுவோம், இந்த அவல் மிக்சரை. இப்போ சாடை மேலுக்கால ஊற்றுவோம். பாருங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் நீக்கிய. சரி ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ நான் இதோட முடிவிச்சு கொள்கிறேன். எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் ஒன்று தாங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கோ. அப்போ மறக்காமல் நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்ளி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.